தெரியாத மனிதர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் பேர் வந்து அரால் ரால்ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தர். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கையை வெட்டிட்டு தானாகவே வெட்டிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சான் அப்படின்னா நம்ப முடியுதா அப்படின்னா அதுக்கான உதாரணம் தான் இவரு. அரால் ரால்ஸ்டோன் அப்படிங்கிறவர் அமெரிக்கால பிறக்கிறாரு. இவருக்கு வந்து வாழ்க்கையில பெரிய பெரிய மலைகள்ல வந்து ஏறணும் அப்படிங்கிற ஒரு கடினமான கனவு ஒண்ணு இருக்குது. அப்படி இவர் வந்து நிறைய மலைகளை ஏறுறப்போ தனியா தான் ஏறுவார். ஒரு நாள் உத்தவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ளூ ஜான் கேன்யான் அப்படின்னு சொல்ற ஒரு மலை, அதை அவர் வந்து ஏறிட்டு இருக்காரு. அப்படி ஏறுறப்போ ரொம்ப தூரம் டீப்பா உள்ள போயிருக்காரு. ஸோ அப்படி அவர் ஏறுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை எதிர்பாராத விதமா அவருடைய வலது கையில வந்து விழுந்துருதான். அப்படி விழுந்துட்டதுனால அவரால் அந்த பாறைக்கு அடியில இருந்து அவருடைய கையை வந்து எடுக்க முடியாம மாட்டிக்கிறாரு. நேரங்கள் ஓடுது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள்னு ஓடுது. அங்க அவர் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அங்கேயே இருந்திருக்கிறாரு. இப்ப அவர் முன்னாடி வந்து 2 வழிதான் இருக்குது. ஒண்ணு அங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துறது. இன்னொன்னு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அவர் ஒரு கத்தி எடுக்கிறாரு. எடுத்து அவருடைய வலது கையை அவரே அறுத்துக்கிறாரு. அறுத்து துண்டாக்கிக்கிறாரு. துண்டாக்கி அந்த பாறையில இருந்து அவர் அவரே விடுவிச்சுக்கிறாரு. விடுவிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து மீட்கப்பட்டாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் அவர் பல கிலோமீட்டர் நடந்து போகணும். சோ அவர் வந்து அவருடைய கையை வெட்டிட்டு நடந்து போறாரு. நடந்து போய் அப்புறமா அவர் மீட்கப்படுறாரு, காப்பாற்றப்படுறாரு. இதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, இங்கிருந்து தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குதான். ஏன்னா இவர் இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பல இடங்களுக்கு போய் உடல் வலிமையோட மன வலிமையோடைய ஒரு முக்கியத்துவத்தை எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாராம். ஏன்னா தான் அந்த ஒரு சூழல்ல இருந்து ரத்தங்கள் கொட்ட கொட்ட அவர் பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் உயிரை காப்பாத்திக்கிட்டதுக்கு அவருடைய உடல் வலியை விட மன வலிமையை அவர் அதிகமா நம்பினதுதான் காரணம் அப்படிங்கிறதுதான் அவர் சொல்லி எல்லா மக்களையும் மோட்டிவேட் பண்ற ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கரா இப்ப மாறி இருக்காரு. சோ இவருடைய கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடல் வலிமையோட மனிதனுக்கு மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மன வலிமையை அந்த மனமை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா சாத்தியம் இல்லாத விஷயத்த கூட நமக்கு சாதகமா மாத்தி சாதனையா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்த கொட்டா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் டாடா பை.